மா பிரேமம்மா சிவாய நமங்கம்மா. திருவடி வணக்கங்க. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தாயா அன்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளையே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. பூமியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலோ வந்தொண்டர் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கி மகிழ்வுறுகின்றேன். இந்த வேலுண்டு வினை இல்லை என்கின்ற இந்த குழுமத்திலே இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் நான் இந்த காலை பொழுதிலே வணங்கி மகிழ்கின்றேன். நம்மையெல்லாம் வெற்றிகரமாக அன்பு முகத்தோடு அரவணைத்து வழிநடத்தி செல்லுகின்ற பிரேமா அம்மா அவர்களுக்கு நம்முடைய ஒட்டுமொத்தமான வணக்கங்களை நாம் எல்லோரும் காணிக்கையாக்கி கொள்ளுகின்றோம். இந்த குழுவிலே இணைந்து நாம் ஒரு ஆன்மீக சங்கல்பத்தை மிக வெற்றிகரமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். வாரம் நிகழ்கின்ற இந்த வேள்வி, கந்தரலங்கார வேள்வி, அருணகிரிநாதர் அருளிய இந்த கந்தரலங்கார வேள்வி வாரந்தோறும் நாம் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதற்கெல்லாம் குருவருளும் திருவருளும் கூட்டி நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்றது. இந்த ஆன்மீக பாதையிலே, ஆன்மீக வழியிலே நாம் எல்லாம் முறையாக செல்லுவதற்கு இந்த மாதிரியான பக்தி பனுவல்கள் நமக்கு பேருதவியாக இருக்கின்றது. வள்ளுவ பெருந்தகை அவர்கள் வாழ்க்கை நெறிமுறையை மிக அழகாக வகுத்து காட்டியிருக்கின்றார். வாழ்க்கையிலே அறம் வேண்டும், பொருள் வேண்டும், இன்பம் வேண்டும். அறமும் பொருளும் சேருகின்ற பொழுது தானாகவே இன்பம் வந்து சேரும். அந்த பூவுலக மக்கள், இந்த சகலர்களாக நாம் வாழுகின்ற காலத்திலே இந்த 3
இன்பங்களையும் துய்த்து மகிழ்ந்து நம்ம இன்பம் பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த வழியிலே, இந்த அறவழியிலே நீங்கள் பொருளீட்டி அதன் மூலமாக இன்பம் துய்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வீடு பேறு தானாகவே வந்து அமையும் என்று திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். வாழுகின்ற இந்த காலத்திலே நம்ம கடந்த காலத்தில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நம்மளுக்கு எல்லாம் நிகழ்ந்திருக்கும், சங்கடங்கள் நிகழ்ந்திருக்கும், சலிப்புகள் நிகழ்ந்திருக்கும். அவைகளையெல்லாம் நம்ம மறந்து விட வேண்டும். அவைகளையெல்லாம் நம்ம பொருளாக கருதாமல் பொருட்படுத்தாமல் அவைகளையெல்லாம் மறந்துவிட்டு நிகழ்காலத்திலே, இந்த தருணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும். இந்த கந்தரலங்காரம் என்கின்ற இந்த நூலை, இந்த அற்புதமான நூலை பொருள் பிரித்து பார்க்கின்ற அந்த பண்பாடுடைய நம்மெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நிகழ்காலத்துல வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த க்ஷணம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த க்ஷணம் தான் நம்மளுக்கு முக்கியமான நேரம். இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணம் நமக்கு இன்பம், இன்பத்திலிருந்து ஒரு படி மேல் பலபடி மேல் போய் பேரின்ப நிலைய நம்ம அடைவதற்கு நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா, நம்ம வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டு, அதில் ஏதாவது எசகு பெசகு இருந்ததுன்னா அதுகளையெல்லாம் நம்ம திருத்திட்டு நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே சரியாக அமைத்து கொள்ளுகின்ற அந்த பாங்கு நமக்கு வேண்டும். நிகழ்காலத்தை நம்ம உருப்படியாக, உபயோகமாக, மகிழ்ச்சிகரமாக, பிறருக்கு உதவி செய்கின்ற வகையிலே நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறநெறிகளை எல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த மாதிரி பக்தி நூல்கள் நமக்கு துணை நிற்கின்றன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, அந்த அளவிலே இதை நான் முன்னுரையாக உங்கள் முன் படைத்து இந்த வார கந்தர் அலங்கார பாடல்களை பற்றி நம்ம சிந்திப்போம். 91வது பாடலிலிருந்து தொடங்கி 91, 92, 93 அதோடு முடிந்தால் முடித்து கொள்ளலாம். கால அவகாசம் கிடைத்தால் 94ஐயும் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு பாடலாக இப்பொழுது பார்க்கலாம். 91வது பாடல் கந்தர் அலங்கார பாடல் மிக அற்புதமான பாடலாக அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய பெருமைகள், அருமைகள், பெருமைகள், அவர் புகழுக்கு சொந்தக்காரர், அவர் எப்படிப்பட்ட புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்பதை ஒரு ஆரமாக தொடுத்து, ஒரு அலங்காரமாக தொடுத்து அருணகிரிநாதர் அவர்கள் மிக அற்புதமாக வழங்கியிருக்கின்றார். ஆகவே அடியார் பெருமக்களே, நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், போற்றுங்கள், துதியுங்கள். அதுதான் உங்களுக்கு சாலவும் நன்று என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே அறிவுரை வழங்கியிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் உயர்ந்த காரியம் எது என்று சொன்னால் முருகப்பெருமானை நினைத்து போற்றி வணங்கி அவருடைய துதி பாடி அவருடைய பாடல் நாமங்களை சொல்லி பாடல்களை பாடி துதிக்கின்ற அந்த பேருதான்
அது உங்களை பேரின்பத்திற்கு அழைத்து செல்லும் என்று அருணகிரிநாதர் கோடிட்டு காட்டி எப்படிப்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் என்பதை இந்த பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார். 5 அற்புதமான வருணனைகள், 5 அற்புதமான ஆரங்களை, மணி ஆரங்களை தொடுத்து மாலையாக்கி முருகப்பெருமானுக்கு சூடுகின்ற ஒரு பேற்றினை இந்த பாடலிலே அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். கருமான் மருகனை என்பது ஒரு அலங்காரம். முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர்னா கருமான் மருகன். 2வது அலங்காரம் செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவன். இது 2வது அலங்காரம். 3வது அலங்காரம் சேவற்கை கோளன். இது 3. 4வது வானமொய்ய பொறுமா வினை செற்ற போர்வேலன். இது 4. இறுதியாக கன்னிப்பூகமுடன் தருமா மருபு செங்கோடன் என்று 5 வகையான அலங்காரங்களை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே அமைத்து இப்படியெல்லாம் சிறப்புகளும் பெருமைகளும் கௌரவங்களும் நிறைந்த முருகப்பெருமானை நீங்கள் வாழ்த்துங்கள், நீங்கள் வணங்குங்கள். புதுகை என்றால் இதுவரை நீங்கள் வாழ்த்தாமலும் வணங்காமலும் விட்டால் போகிறது, இப்போ நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு அருணகிரிநாதர். புகுத என்றால் நீங்கள் இந்த நற்பணியை இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே நீங்கள் தொடங்குங்கள், நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்களுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக அமையட்டும். அது முருகப்பெருமானுடைய திருவருளை போற்றுகின்ற, ஆராதனை செய்கின்ற அருள்வாக்காக அமையட்டும் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். இனி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அலங்கார வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பொருள் பிரித்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு மட்டிலா மகிழ்ச்சி ஏற்படுகிறது. முருகப்பெருமானை என்னவென்று சொல்லுகின்றார்? முதல் அலங்காரத்திலே கருமான் மருகன். மருகன் என்றால் மருமகன். யாருடைய மருமகனாக அவர் விளங்குகின்றார்? கரு என்று தோற்றத்திலே திருமாலாக விளங்குகின்ற அந்த விஷ்ணு பெருமானை நினைத்து அந்த விஷ்ணுவினுடைய மருமகனாக விளங்குகின்ற முருகப்பெருமானை நாம் வணங்குவதற்கு தயாராவோம் என்று முதல் அலங்காரத்தை சொல்லியிருக்கின்றார். கருமான் மருகன் செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவன். செம்மான் சிவந்த மான், அந்த மானை மகளாக விளங்குகின்ற வள்ளி. செம்மான் மகளை முருகப்பெருமான் என்ன செய்தார்? அவளை காதல் கொண்டார். பூவுலகத்திற்கு வந்தார். தேவலோகத்திலிருந்து இந்த பூவுலகத்துக்கு வந்து இந்த பூவுலக பெண்ணை அவர் காதல் கொண்டு அவர் மணம் செய்து கொண்டார். களவு கொண்டு வருமா குலவனை, அவர் முருகப்பெருமான் வேடர்குல பெண்ணை மணந்த காரணத்தினாலே இவர் வேடர்குல தலைவராக விளங்குகின்றார். வருமா குலவன், குலவன் தலைவன். எதற்கு இவர் தலைவர்? வேடர் குலத்திற்கே தலைவராக விளங்குகின்ற முருகப்பெருமான். எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? செம்மான் மகளை களவு கொண்ட முருகப்பெருமான். அத்தகைய பெருமை வாய்ந்த முருகப்பெருமானை நாம் வணங்குவோம், ஆராதிப்போம் என்று 2வது வர்ணனையை இங்கு அருணகிரிநாதர் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 3வதாக அவர் சேவர் கொடியோன், சேவர் கை கோளனை என்று சொன்னால் அவர் கையிலே தாங்கி அந்த கொடி
அவருக்கு அடையாள சின்னமாக விளங்குகின்றது. முருகப்பெருமான் சேவர் கை கோளனாக விளங்குகின்றார். கையிலே தாங்கி அந்த கொடியை அணிகலனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடையாளமாக அங்கீகாரப்படுத்துகின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார். சேவர் கை கோளனாக விளங்குகின்றார். அடுத்ததாக வானம் உய்ய பொறுமா வினை செற்ற போர் வேலன். முருகப்பெருமான் சாந்த சொரூபிணியாக இருந்தார். ஆனால் கெட்டவர்கள் கிட்ட நெருங்குகின்ற பொழுது அவர் போர் வேலனாக அவர் காட்சி கொடுக்கின்றார். தன்னை போர் வேலனாக போர் வீரனாக தன்னை ஆக்கிக் கொள்ளுகின்றார் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். எந்த இடத்திலே அவர் போர் வீரனாக இருக்கின்றார் என்று சொன்னால், அசுரர்கள் அந்த சூரபன் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் தீவினை செய்வதற்கு வருகின்றார். ஆகவே முருகப்பெருமான் என்ன செய்கின்றார்? வானம் உய்வதற்கு வழி செய்கின்றார். வானம் உய்வதற்கு என்றால் வானத்தில் உள்ளவர்கள். யார் வானத்தில் இருக்கின்றார்கள்? தேவர்கள் உரைகின்றார்கள். தேவர்கள் உரைகின்ற அந்த வானுலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே முருகப்பெருமானுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை கெடுப்பது யார்? பொறுமா வினை செற்ற போர்வேலன். பொறுமா என்று சொன்னால் அந்த சூரபத்மன் என்ன வடிவோடு வருகின்றான்? மாமரம். பொறுமானா வலிமையான மாமர உரு கொண்டு முருகனை தாக்குவதற்கு, அதான் சூரசம்மாரம். அந்த மாமரத்தை தான் ரெண்டாக பிளந்து வேலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமான் செய்தார், அவர் ஏற்படுத்தினார். பொறுமா வினை செற்ற போர்வேலன். அந்த சூரபத்மனை மாமரமாக விளங்குகின்ற, மாமரத்தில் ரூபமாக கொண்டு ஒளிந்திருந்த அந்த சூரபத்மனை அவர் இரண்டாக பிளந்தார், வினையை களைந்தார். அவர் வெற்றி வேலன் ஆனார், அவர் போர்வேலன் ஆனார். வானத்தவர் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர், வானவர் உய்ந்தனர், வானவர் உயர்ந்தனர். வானவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. சூரனை கொன்றார், இவர் போர் வீரன் ஆனார், போர் வேலனும் ஆனார் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்திலே காட்டியிருக்கின்றார். அடுத்த இறுதி வருணனை கன்னிப்பூகமுடன் தருமா மருவு செங்கோடன். திருச்செங்கோட்டிலே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான், திருச்செங்கோட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த முருகப்பெருமான் இயற்கை எழில் சூழ்ந்த நந்தவனத்திலே அவர் காட்சி அளிக்கின்றார். கன்னிப்பூகமுடு என்று சொன்னால் இளம் பாக்கு மரங்கள்லாம் அப்படியே வனப்போடு வாடி இருக்கவில்லை, வதங்கி போயிருக்கவில்லை. கன்னி பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலை, இளநிலையிலே இருக்கக்கூடிய அந்த பூகம், அது பாக்கு மரம். அந்த பாக்கு மர சோலை நிறைந்த அந்த நந்தவனம் மிகுந்த திருச்செங்கோட்டிலே முருகப்பெருமான் உரைகின்றார். கன்னிப்பூகமுடன் என்பது ஒரு இயற்கை வர்ணனை. இரண்டாவது இயற்கை வர்ணனை தருமா மருவு. மாமரங்கள் சூழ்ந்த நந்தவனம். அது எப்படிப்பட்ட மாமரம் என்பதை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். தரும் மாமரம்.
தரும் மாமரம்னு என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் உண்டு பசியார இளைப்பார பூஜைக்கெல்லாம் படைக்கின்ற அந்த பழங்களை தருகின்ற மாமரம் என்று அருணகிரிநாதர் மிக அற்புதமாக இந்த இடத்திலே காட்டியிருக்கின்றார். தருமா. மூன்றாவது வரியிலே பொறுமா என்று சொன்னார். பொறுமா என்று சொன்னால் போர்க்கோலத்திலே வருகின்ற மாமர ரூபத்திலே வருகின்ற அந்த சூரபத்மன் என்று பொறுமா என்று காட்டினார். நான்காவது வரியிலே தருமா என்று அந்த மாமரம் எப்படிப்பட்ட மரம், அந்த திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய அந்த மாம்பழ சோலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் கேட்டவர்களுக்கெல்லாம் அந்த முக்கனியிலே ஒரு கனியை கொடுக்கின்ற அந்த மாமரமாக தரு மாமரமாக விளங்குகின்ற அந்த சோலையிலே மாமரங்கள் மிகுந்த சோலை, பாக்கு மரங்கள் மிகுந்த சோலை, அதுதான் திருச்செங்கோட்டுக்கு அடையாளம். அங்குதான் முருகப்பெருமான் அது வீற்றிருந்து நமக்கு காத்திருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். அந்த முருகப்பெருமானை இன்றிலிருந்து நீங்கள் வாழ்த்துங்கள். புகுத என்று சொன்னால் தொடங்குங்கள், ஆரம்பியுங்கள். உங்களுடைய தொடக்கம் அது நல் தொடக்கமாக இருக்கட்டும். உங்களுடைய புது வாழ்வுக்கு அது மலர் தூவுகின்ற வகையிலே அது அமையட்டும், அது வாழ்த்துகின்ற வகையிலே அமையட்டும். உங்களுடைய வாழ்வு நலம் பெறட்டும். நீங்கள் வாழ்விலே எல்லா நலனும் பெற்று வெற்றி வாகை சூடுவதற்கு இதுதான் வழி. அதுவே சாலவும் நன்று, மிகவும் நன்று என்று அருணகிரிநாதர் இந்த பாடலை மிக சிறப்பாக அமைத்து காட்டியிருக்கின்றார். ஒரு தடவை இந்த பாடலை, இனிய பாடலை பாடி பார்ப்போம். கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை சேவர்கை கோளனை வானம் முய்ய பொறுமா வினை செற்ற போர்வேலனை கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்ந்த புதுகை சால நன்றே என்று அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார். இதனுடைய உட்பொருள்களை எல்லாம் நுட்பங்களை எல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பொறுமா என்றும் தருமா என்றும் நம்ம எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அலங்காரத்தை எப்படியெல்லாம் வடிவமைத்து காட்டியிருக்கின்றார் அந்த கவிஞர் பெருமானாக இருக்கின்றவர். அவர்கள் இந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அப்படியெல்லாம் பெரிய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிக்க முடியாத வசதி இருந்த அந்த காலத்திலே இவ்வளவு அற்புதமாக பொறுமா தருமா கருமா வருமா என்றெல்லாம் ஓசை நயத்தோடு எதுகை மோனையோடு அமைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இதெல்லாம் மனித முயற்சியினால் வருகின்ற காரியம் இல்லை என்பது தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. இதெல்லாம் தெய்வ அனுகிரகம். மவுத் பீஸ் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம இதற்கு கருவி மட்டும்தான். அருணகிரிநாதர் ஒரு கருவிதான். ஆனா இதற்கெல்லாம் சித்தமும் சிவமுமாக இருந்து செயல்பட்டவர் யாருன்னா முருகப்பெருமானுடைய கருணையினால்தான் இந்த மாதிரியான பணுவல்கள், பாசுரங்கள், பாடல்கள் நமக்கெல்லாம் தோன்றி இருக்கின்றன, கிடைத்திருக்கின்றன. ஆயுள் தோறும் காலம் தோறும் வழி வழியாக நம்முடைய சந்ததியர்களுக்கெல்லாம் இந்த பாடல் பயன்பட போகின்றது என்று நம்ம நினைக்கின்ற பொழுது நமக்கு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்காலத்திலே நாம் துய்க்கின்ற இந்த இன்பத்தை நம்முடைய சந்ததியினரும் எதிர்காலத்திலே துய்ப்பதற்கு, அதனால்தான் இவர்களெல்லாம் இரவா புகழ் பெற்றவர்கள். மரணமில்லா பெருவாழ்வு என்பது இதுதான். அருணகிரிநாதர் என்றும் இருப்பவர்
என்றும் வாழ்பவர் என்பதற்கு இந்த கந்தர் அலங்காரமே சான்று என்று சொல்லி அதற்கு அந்த 91வது பாடல் மிகச்சிறந்த சான்றாக விளங்குகின்றது என்பதை உங்கள் முன் சொல்லி இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். அருணகிரிநாதரை 5 வித்தியாசமான கோணங்களிலே அலங்காரப்படுத்தி காட்டியிருக்கின்றார். கருமாமருகன் அப்படிங்கின்ற பொழுது அநேக இடங்களிலே முருகப்பெருமான் திருமாலுடைய மருமகன் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார் கந்தர் அலங்காரத்திலே. ஆனால் இந்த பாடலிலே மிக சிறப்பாக கருமான் மருகன் என்று சொல்லி காட்டியிருக்கின்ற அந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது அலங்காரம் அற்புதமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம் என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு நாம் செல்லுவோம். இந்த அடுத்த பாடல் மிக மிக சிறந்த பாடல். இந்த ஓசை நயம் மிகுந்த இந்த பாடலை பக்த பெருமக்கள் பாடி பாடி மகிழ வேண்டும், பாடி கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த அருணகிரிநாதருடைய மூளையிலே, அருணகிரிநாதருடைய யுக்தியிலே இந்த பாடல் ஜனித்திருக்கின்றது. இந்த பாடலிலே வருகின்ற அந்த வார்த்தைகள், இந்த பாடலிலே அவர் கோர்த்திருக்கக்கூடிய மணிகள், ஆரங்கள், அவைகள் அனைத்தும் தோற்றத்திற்கு வேண்டுமென்றால் கடினமாக நமக்கு இருக்கலாம். ஆனால் அந்த பாடல்களை நம்ம ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நம்ம உட்கார்ந்து யோசனை செய்து அவைகளை படிக்கின்ற பொழுது அவைகள் சிறந்த கருத்துக்களை நமக்கு கொடுத்து நமக்கு அலங்காரமாக விளங்குகின்றது என்பதை தெரிகின்றோம். அருணகிரிநாதர் வாழ்ந்த காலம் வடமொழி சொற்களெல்லாம் சர்வ சகஜமாக புழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அருணகிரிநாதர் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய பாடல்கள்ல அந்த கடினமான சொற்கள், முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண என்கின்ற அந்த முதல் பாடலிலேயே நமக்கு அந்த கடினமான வார்த்தைகள், வடமொழி சொற்கள் ஊடு ஊடு வந்து, ஊடே ஊடே வந்து, இடையே வந்து, அவைகளை எல்லாம் நமக்கு பொருள் புரிந்து கொள்வதற்கு, விளங்கி கொள்வதற்கு கடினமாக இருந்ததை போலத்தான் இந்த பாடல் 92வது பாடலிலும் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்தான் ஏற்படுகின்றது. ஆனால் அதை நம்ம பொருள் விளங்கி கொள்ளுகின்ற பொழுது எவ்வளவு இன்பம் பயக்கக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம பார்ப்போம். இது பாடலுக்கு சிறந்த பாடலாக பாடி மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு, முருகப்பெருமானை கொண்டாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் வணங்குவதற்கும் உரிய பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. ஆகவே இதை கடினமான பாடல் என்று நம்ம தயவு செய்து கருதக்கூடாது, அதை ஒதுக்கக்கூடாது. அதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து இதை நம்ம பாடலாக நம்முடைய உள்ளத்திலே தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நினைவாக நம்ம போற்றி கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை பக்தர்களாகிய உங்கள் முன்னால் படைத்து இந்த பாடலை நான் முதல்ல பாடுகின்றேன். தொண்டர்கண்டண்டி மொண்டுண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டரண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே என்று மிக பாடுவதற்கு சந்தத்தோடு கூடிய பாடலாக இந்த பாடல் மிக அற்புதமான பாடலாக இருக்கின்றது. கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் இன்னொரு முறை நான் பாடுகின்றேன்.
தொண்டர் கண்டண்டி மொண்டுண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டரண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டண்ட விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. பாட பாட அந்த தேன் சுவை அந்த இனிய பஞ்சாமிர்த சுவையாக விளங்குகின்ற இந்த பாடலாக இருக்கின்றது. இதுல 2 அரும் பெரும் கருத்துக்களை அருணகிரிநாதர் இந்த பாடல்ல பொதிந்து வைத்திருக்கின்றார். 2 அற்புதமான செய்திகளை இந்த பாடல்ல பொதிந்து வைத்திருக்கின்றார். அந்த முதல் 2 வரியில அவர் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, 2வது 2 வரிகளிலே அவர் காட்டியிருக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம். நம்ம எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம இறைவனை ஆராதிக்கின்றோம். நம்ம வீட்டிலையும் பூஜை அறை இருக்கின்றது. நம்ம ஆலய வழிபாடுகளையும் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய குறிக்கோள், அதனுடைய நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும், கைகூட வேண்டும். இறை ஞானம் அந்த பக்தி நிலையிலே, முழு பக்தி நிலையிலே இருப்பவர்களுக்கு கண்மூடி தியானித்து முருகாசரணம் முருகாசரணம் என்று மனதை ஒருமைப்படுத்தி உட்கார்ந்து முருகப்பெருமானை நினைப்பவர்களுக்குத்தான் அந்த ஞானம் கைகூடும் அப்படின்னு அருணகிரிநாதர் பதம் பிரித்து காட்டுகின்றார். அந்த ஞானத்தை அவர் அருணகிரிநாதர் என்ன ஞானம்னு சொல்றாருன்னா, அது சுத்த ஞானம், பரிசுத்தமான ஞானம், அது தெளிந்த நீரோடை போன்ற ஞானம், அழுக்கில்லாத ஞானம், அப்பழுக்கற்ற ஞானம் என்று சொல்லி அது சுத்த ஞானம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்த ஞானத்தை யாரு தேடி போயிட்டு இருக்கிறாங்கன்னா, தொண்டர்கள். தொண்டர்கள்னா அடியார்கள். முருகப்பெருமானை நினைந்து அவரை போற்றி அவரை பூஜித்து அவரை வணங்குகின்ற தொண்டர். தொண்டர்கள் கண்டு எந்த ஒரு குறிக்கோளையும் எந்த ஒரு காரியமும் சித்தியாகணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம உற்று நோக்க வேண்டும். அது என்ன, அது ஏது, அந்த காரியத்தை எப்படி முடிஞ்சுன்னா நம்ம எப்படி செய்தால் வெற்றி அடையலாம், இதெல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதற்கு சிந்தனை செய்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்து அப்படித்தான் நம்ம அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், அடைய முடியும். அதைத்தான் இந்த இடத்திலே முதல்ல ஸ்டெப் எதுன்னா, கண்டு இறைவனை நம்ம கண்ணார காணுகின்றோம். தொண்டர்கள் இறைவனை காணுகின்றார்கள். 2வது வழிமுறை என்ன, 2வது படிநிலை என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை காணுகின்றோம். இறைவனை காணுகின்ற பொழுது அவரை வேண்டி விரும்பி அண்டி இரு என்று சொல்லுகிறார். அண்டி என்று சொன்னால் எப்பொழுதும் சதா காலமும் நீ முருகப்பெருமானுடைய நாமத்தையே போற்றி கொண்டு இரு. நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நீ சகலத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய கருணை இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாதப்பா அப்படிங்கிற செய்தியை இங்கு காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். தொண்டர்கள் முதல்ல கண்டு முருகப்பெருமானை கண்டு, 2வதாக அண்டி அவரோடு நீங்கள் அவரையே நினையுங்கள், அவரையே சதம் என்று அண்டுங்கள், அப்பதான் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று 2வது படிநிலையை காட்டி, 3வது படிநிலை என்னன்னா, மொண்டு. இது நம்ம தண்ணிய பானையில் இருக்குது, ஒரு குவளையை வச்சு அதில் நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம முண்டு தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் முண்டு, அதை மோந்து, அதை ஒரே அடியா உங்களுக்கு கிடைச்சிடாது. அந்த அருள் எல்லாம் நீங்கள் படிநிலைகளை பின்பற்றித்தான் முருகப்பெருமானுடைய அருள். அதனால்தான் குன்றுதோறாடும் குமரனாக விளங்குகின்ற முருகப்பெருமானுக்கு ஏன் குன்றுதோறாடுகின்ற முருகப்பெருமானாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த படி ஏறி அப்புறம்தான் நீங்க அந்த பரமனை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த படியேறி பரமனை தரிசிக்கக்கூடிய நிலையத்தான் அருணகிரிநாதர் இங்க என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, முண்டு. ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா தேக்கி தேக்கி அருளை பெற்று பக்தி நிலையை அடைந்து, அப்பொழுதுதான் உங்களுக்கு பக்தி நிலை, அந்த பரவச நிலை, உங்களுடைய முற்றிய நிலை, நீங்கள் முனிவராகக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்றார். தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டு பருகி அந்த ஞானத்தை நீங்க பருகணும். அந்த மற்றதெல்லாம் சிற்றின்பம், வாழ்க்கையில நீங்க இன்பம் என்று வைத்திருக்கின்றீர்களே, அந்த இன்பங்கள் எல்லாம் அது வரும், அது போகும், அதெல்லாம் சிற்றின்பங்கள். எல்லா இன்பங்களுமே சிற்றின்பம். ஒரே ஒரு இன்பம்தான் நிலைத்திருக்கக்கூடிய பேரின்பமாக இருக்கின்றது, அது இறை இன்பம் மட்டும்தான். முருகப்பெருமானை போற்றுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்ற அந்த பரவச நிலை இருக்கின்றதே, அந்த பக்தி நிலை இருக்கின்றதே, அந்த பக்தி நிலை ஒன்றுதான் பேரின்ப நிலையை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் உண்டு மகிழுங்கள். நீங்கள் கண்டு அண்டி முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம். அந்த ஞான நிலையை அடைவதற்கு இத்தனை படிநிலைகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. முதலிலே காண வேண்டும். இரண்டாவதாக முருகப்பெருமானே சதம் என்று நீங்கள் அண்டி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் முண்டு பருக வேண்டும், உட்கொள்ள வேண்டும். அந்த பக்தி நிலையை படிப்படியாக நீங்கள் உள்ளே செலுத்த வேண்டும். உங்களுடைய ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாவாக அடைய வேண்டும். நீங்கள் பக்குவப்பட்ட ஆன்மாவாக ஆகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இன்பம் நீங்கள் உண்பீர்கள். எதை உண்பீர்கள், எதை உணர்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உணர்கின்ற அந்த இன்பம் அது பேரின்பம். அதற்கு பெயர்தான் சுத்த ஞானம் என்று பொருள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், லட்சியமாக இருக்கின்றது. என்ன லட்சியம்? முருகப்பெருமானுடைய ஞானத்தை பெறணும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா சுத்த ஞானம். அது சும்மா கிடைக்காது, எதுவுமே சும்மா கிடைக்காது. சும்மா கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு கிடையாது. முருகப்பெருமானுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டு அண்டி முண்டு உண்டு இத்தனை படிநிலைகளை கடந்துதான் நீங்கள் சுத்த ஞானம் என்கின்ற பேரின்ப நிலையை அடைய வேண்டும். சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய். முருகப்பெருமானே, நீ உன்னுடைய கால்களிலே தண்டை அணிந்து கொண்டிருக்கின்றாய். தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவனாக காட்சியளிக்கின்றாயே. முருகப்பெருமானே, நீ எனக்கு அருள் புரிவாய். நான் உன்னை போற்றி வணங்குகின்றேன். நான் தொண்டனாக விளங்குகின்றேன், அடியானாக விளங்குகின்றேன் என்ற அற்புதமான ஒரு செய்தியை, இவ்வளவு சிறந்த செய்தியை இந்த 2 வரிகளிலே அருணகிரிநாதர் மிக மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய அந்த நயத்தை நாம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதை படிக்கின்ற பொழுது, அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பரவச நிலைதான் இறைநிலை, பக்தி நிலை. அதுதான் நம்முடைய பக்குவ நிலையை காட்டுகின்றது. நம்ம மனசு பக்குவப்படணும் அப்படிங்கிறது தான்
அருணகிரிநாதர் இந்த மாதிரி ஒரு படிநிலையுடைய பாடலை நமக்கு தந்து தண்டயம் புண்டரிகம் தருவாய் என்று ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். தண்டைகள் அணிந்த கால்களை உடைய தாமரை மலர்கள் போன்ற அந்த பாதத்தை உடைய முருகப்பெருமானே, உன்னுடைய பாதத்தை நான் வருட வேண்டும், பூஜிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதன் மூலமாக நீ அருள் எனக்கு தர வேண்டும், எனக்கு சுத்த ஞானம் எனக்கு சித்திக்க வேண்டும் என்று இந்த முதல் பாடலினுடைய முதல் பகுதியிலே அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார். இப்ப நம்மளுக்கு இந்த கடினம் எல்லாம் போயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இருந்த கரடு முரடு வம்பு தும்பு எல்லாமே போயிருச்சு. இப்ப நம்மளுக்கு இன்பம் வந்துருச்சு. தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய். முருகப்பெருமானே, நான் உன்னை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகின்றேன். எனக்கு சுத்த ஞானம் வந்தது, உன்னுடைய கழல்களை பணிவதற்கு நான் அருள் பெற வேண்டும், அருள் பாதிப்பாய் என்கின்ற விண்ணப்பத்தை உடைய இந்த அலங்கார பாடலை நாம் அனுபவிக்கின்றோம், ஆனந்தப்படுகின்றோம். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் என்பது ஒரு செய்தி. இந்த பாடலினுடைய இரண்டாவது பகுதிக்கு இப்ப நம்ம வருகின்றோம். இரண்டாவது பகுதியுடைய கடினமான வார்த்தைகளை எல்லாம் இப்பொழுது நாம் எளிமைப்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு முயற்சி செய்வோம். சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மெண்ட கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலனே என்பது இரண்டாவது பகுதியாக அமைந்திருக்கின்றது. இந்த இரண்டாவது பகுதியிலே வெஞ்சூரனை காட்சிப்படுத்தி இருக்கின்றார் அருணகிரிநாதர். சூரன், அவன் எப்படிப்பட்ட சூரன் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் கடும் சூரன், அவன் வெஞ்சூரன். அவன் தீமைகளையே குறிக்கோளாக வைத்து கொண்டு அவன் தீமைகள் பயக்கக்கூடியவன். வானவர்க்கும் தானவர்க்கும் எல்லோருக்குமே தீமை விளைவிக்கக்கூடியவனாக விளங்குகின்றான். ஆகவே அவன் வெஞ்சூரனாக காட்சியளிக்கின்றான். அவனை வெஞ்சூரன் என்று மட்டும் அருணகிரிநாதர் சொல்லாமல் மேலும் சொல்லி காட்டியிருக்கின்றார். அவன் சண்டன், சண்டை பிடிப்பவன். அவன் தண்டன், அவன் தண்டனை கொடுக்கக்கூடியவன். எல்லாத்துக்கும் நல்லவர்களுக்கெல்லாம் அவன் தண்டனை கொடுக்கிறான். நல்லவர்களையெல்லாம் அடிப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தீமையே நிகழ்த்துவதற்கும் அவர் குறிக்கோளாக வருகின்றவன் அவன் சண்ட தண்ட வெஞ்சூரன். அப்போ முதல் பகுதியில, பாடலினுடைய முதல் பகுதியில அந்த சூரனை, அவனுடைய கொடுமைகளை வகைப்படுத்தி காட்டுவதற்கும் படம் பிடித்து காட்டுவதற்கும் அருணகிரிநாதர் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடினமான பதங்கள் தான் சண்ட தண்ட வெஞ்சூர். இப்படிப்பட்ட வெஞ்சூரன் சூரன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, போர்க்கோலம் கொண்டு வருகிறான், மண்டலம் கொண்டு வருகின்றான். அவனுக்கு சாந்தமே கிடையாது, அவனுக்கு சௌக்கியமே கிடையாது. அவன் எப்பொழுதும் போர்க்கோலத்தோடவே இருக்கான். எப்ப நம்ம வானவர்களை அழிக்கலாம், அந்த சகலர்களை அழிக்கலாம், தீங்கு செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமே. அவன் மண்டலம் கொண்டு வருகின்றான், அவன் போர்க்கோலத்தோடு வருகின்றான். யாரோடு போர் தொடுப்பதற்கு அந்த வெஞ்சூரன் வருகிறான் அப்படின்னு சொன்னா, பண்டு அண்டர் அண்டம். பண்டு என்று சொன்னால் பழங்கா, இன்று நேற்றல்ல, பண்டு பழங்காலத்திலிருந்தே
ஆட்சி வானலோகத்திலே தேவலோகத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவர் பெருமக்கள். பண்டு, அண்டர், அண்டம். அண்டம் அப்படின்னு சொன்னா தேவலோகம். தேவலோகத்திலே இருக்கக்கூடிய அண்டர்கள். அண்டர்கள்னா யாரு? தேவர்கள். அண்டத்திலே இருக்கக்கூடிய அண்டர்கள் அவர்கள் பண்டு நெடுங்காலமாகவே அங்கு சௌக்கியமாக சேமமாக பெருமானால் படைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அன்போடு அருளோடு ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கெடுதல் நினைப்பதற்காக வருகின்றான் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு என்று அருணகிரிநாதர் வகைப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு புரியுது. சூரன் சண்ட தண்ட வெஞ்சூரன் போர்க்கோலம் கொண்டு மண்டலம் கொண்டு பழங்காலத்திலிருந்தே வானலோகத்திலே தேவலோகத்திலே தெய்வலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவர் பெருமக்களை எல்லாம் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றான். பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்ட. அப்போ தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களை எதிர்த்து நிற்க முடியல. தேவர்கள் அவர்கள் நடுங்குகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இவன் சண்ட தண்ட வெஞ்சூரனாக மண்டலம் கொண்டு வருகின்றான், போர்க்கோலம் கொண்டு வருகின்றார். இவனை பார்த்த அந்த தேவர்களுக்கெல்லாம் அப்படியே ஒதுங்குறாங்களாம். எப்படி ஒதுங்குகின்றார்கள்? மண்டி மிண்ட. மண்டி மிண்டன்னு அர்த்தம்னா, மிண்டன்னா அஞ்சுதல், அஞ்சிக்கை, ஒரு பயம். என்னடா இப்படி போர்க்கோலத்தோட வர்றான், நம்ம நிராயுதபாணியாக இருக்கிறோம், இவனை எப்படி நம்ம எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் மண்டி. மண்டினா மிகவும் மிக மண்டி மிண்டன்னா பெரும் அஞ்சிக்கு, பெரிய அவர்களுக்கு பெரிய அளவிலே பயம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி மண்டி மிண்ட அஞ்சி நிற்கிறார்கள். கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல். இப்படிப்பட்ட தேவர்கள் வெஞ்சூரனுடைய போர்க்கோலத்திற்கு உட்பட்டு அவனுடைய ஆயுதங்களினால அவர்கள் வீழ்த்தப்பட்டு கண்டு உருண்டு. உருண்டுன்னு என்ன அர்த்தம்? அப்படியே அவங்கெல்லாம் வீழ்ந்து. யார் வீழ்ச்சியுற செய்கின்றார்கள்? சூரன் வீழ்ச்சியுற செய்கின்றான். அப்படி உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல். என்ன காரியம்? வெற்றிகரமான காரியம் இந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது. என்ன வெற்றி? சூரன் வருகிறான், வானவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றான். வானவர்கள் பயப்பட்டு ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஓடி உருண்டு வீழ்ந்து அழிந்து போகாமல் காக்கின்றவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் யார் என்றால் சொன்னால் பெருமான், முருகப்பெருமான் இருக்கிறார். அண்டர் விண்டு ஓடாமல். விண்டுன்னு அர்த்தம் பிளந்து அவங்கெல்லாம் தோல்வியுற்று அவர்கள் உடலெல்லாம் நசுங்கி அவங்க ஓடாம யார் காப்பாற்றுகிறார்கள் என்று சொன்னால் வேல் தொட்ட காவலன். வேல் தாங்கி இருக்கக்கூடிய, வேலுண்டு வினை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்கின்ற பொழுது வெஞ்சூரனுடைய மண்டலம் காட்சி, போர்க்கோல காட்சி கொண்டு அண்டர் அண்டத்தை மண்டி மிண்ட அவர்களெல்லாம் அஞ்சுகின்ற மாதிரி செய்தாலும் அவர்கள் உருண்டு போக மாட்டார்கள், அவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் விண்டு போக மாட்டார்கள். அவர்கள் ஓடாமல் காக்கின்ற அந்த ஒப்புயர்வற்ற கொள்கையை கட்டி காப்பாற்றுகின்ற பெருமை மிக்கவர் யாருன்னா வேல் தொட்ட காவலன் இருக்கின்ற பொழுது வினை இல்லை என்பதை
உறுதிப்படுத்தி அறுதியாகவும் இறுதியாகவும் உறுதியாகவும் அருணகிரிநாதர் இந்த இரண்டாவது பகுதியிலே மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். இது எல்லாமே பொருள் புரியுதா அப்படின்னு நம்ம ஒரு தடவை சோதித்து பார்ப்போம். இரண்டாவது பகுதியை மீண்டும் பார்ப்போம். சண்ட தண்ட வெஞ்சூர், சூரனுடைய அந்த கொடுமையான காட்சியை அருணகிரிநாதர் வலிமையான வார்த்தைகளால், எல்லாமே நம்மள வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு தமிழ் எழுத்துக்களை 3 வகைகளாக அந்த காட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சண்டை தண்டை வெஞ்சூர் அப்படின்னு ரொம்ப வலிமையாக அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். சண்டை தண்டை வெஞ்சூர், கொடுமையே உருவமாக இருக்கக்கூடிய அந்த சூரன் போர்க்கோலம் கொண்டு வருகிறான். அது மண்டலம் கொண்டு வருகிறான், போர்க்கோலம் கொண்டு வருகிறான். யாரை தாக்குகின்றான்? பண்டு அண்டர் அண்டம் கொண்டு, பழங்காலத்திலிருந்தே அண்டத்திலே வாழுகின்ற அந்த அண்டர் பெருமக்களை சூறையாடுவதற்காக வருகின்றான். அதை பார்த்த அந்த வானவர்கள் தேவர்கள் அசுரர்களை பார்த்து மண்டி மிண்டி போனார்கள், மிகவும் பயந்து போனார்கள், மிகவும் அஞ்சி போனார்கள், மண்டி மிண்டி போனார்கள். ஆனால் அப்படி அவர்கள் பய உணர்ச்சியோடு தான் இருந்தார்களே ஒழிய அவர்கள் அசுரனை கண்டு உருண்டு போகவில்லை, அண்டர்கள் விண்டு போகவில்லை, அவர்கள் ஓடி போகவில்லை. இத்தனையெல்லாம் நிகழாமல் காத்தவர் யாரென்றால் வேல் தொட்ட காவலன் தான் இதை காப்பாற்றினார், இத்தகைய காரியத்தை செய்தார். அவர் ஒருவரால் தான் இந்த காரியம் நிகழ்த்த முடியும் என்பதை அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார். இப்பொழுது இந்த சந்தம் மிகுந்த இந்த பாடலை நம்முடைய பாடலாக, நம்முடைய இதய கோவிலிலே இதை வீற்றிருக்க செய்யக்கூடிய ஒரு பாங்கை இன்றைய இந்த நல்ல நாளிலே ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு முருகப்பெருமானுடைய திருக்கருணை வாய்த்திருக்கின்றது என்று நாம் எல்லோரும் நினைத்து இந்த பாடலை, கந்தனுடைய பாடலை நம்முடைய சொந்த பாடலாக நாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாம் தயாராவோம். தொண்டர்கண்டண்டி மொண்டுண்டிருக்கும் சுத்த ஞானம் என்னும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டரண்டம் கொண்டு மண்டி மிண்ட கண்டுருண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே என்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை இன்று சிந்திப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம எண்ணி அதை போற்றி மகிழ வேண்டும். நாம் எல்லாம் முருகப்பெருமானுடைய சிந்தனையே கருவாகவும் உருவாகவும் வைத்து நம்ம போற்றி வருகிறோம். இந்த பாடலை நம்ம கடினமான பாடல் என்று நம்ம ஒதுக்கி தள்ளாமல் இது நம்முடைய பாடல் என்று கருது கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது என்பதை சொல்லி இந்த 3வது பாடலை இறுதி பாடலாக நம்ம இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம். அந்த 93வது பாடல். மண்கமழுந்தி திருமால் வலம்புரி ஓசையந்த விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தென்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிண்கிணி ஓசை 14 லோகமும் கேட்டதுவே என்பதாக இந்த 93வது பாடலை அருணகிரிநாதர் அமைத்திருக்கின்றார். இந்த இடத்திலே பிரம்மாவையும் விஷ்ணுவையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றார். அதான் கவிதை அப்படிங்கிறது சொல்லழகும் ஓசை அழகும் மிகுந்தது தான் கவிதை அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். கந்தர் அலங்காரம் அந்த கவிதை நயம் வாய்ந்த
ஒரு சிறந்த பனுவலாக விளங்குகின்றது. அந்த கவிதையினுடைய உட்பொருளையே ஆராய்ச்சியாளர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் விலாவாரியாக எடுத்து சொல்லுவது கவிதை இல்லை. கவிதை என்று சொன்னால், சிறந்த கவிதை என்று சொன்னால், அதை நீங்க படிப்பவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய பொருளை நீங்கள்லாம் பிரிச்சு யூகம் பண்ணி அதை விரிச்சு அதை விரிவாக்கி பதம் பிரிச்சு பார்க்கறது உங்க பொறுப்பு. பலாப்பழத்தை கொடுக்கின்ற பொழுது முள்ளெல்லாம் இருக்கக்கூடிய பலாப்பழமாகத்தான் இருக்குது. அதை நம்ம கத்தியில அந்த நல்லெண்ணெய் எல்லாம் தடவி அதை கீர்த்தாக பண்ணி அதை உள்ளுக்குள்ள சொலை எடுக்கின்ற பொழுதுதான் அது இன்பம் மிகுந்த அந்த கனியை நம்ம சுவைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவதை போலத்தான் கவிதையும் உங்களுக்கு எல்லாமே விரிச்சு பொருள் புரிகிற மாதிரி சொல்றது கவிதை. அந்த உட்பொருட்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் விரித்து பார்த்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் கவிதை. அந்த வகையில் தான் 93 பார்க்கின்ற பொழுது மண் கமல் அப்படின்னு சொல்றார். மண் கமல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூலோகம், இந்த பூலோகத்திலே வாழுகின்ற மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கெல்லாம் படைக்கின்ற ஆற்றல் பெற்ற பிரம்மன் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வருது. மண் கமல் அப்படிங்கிற ஒரே ஒரு பதத்துல பூலோகம், பூலோகத்திலே வாழ்கின்ற அந்த மனிதர்கள், அந்த மனிதர்களை படைக்கின்ற பிரம்மா என்கின்ற விளக்கம் மிகுந்த ஒரு சொற்றொடர், ஒரே சொற்றொடராக மண்கமல் அப்படின்னு வருகிறது. மண்கமல் பிரம்மா. பிரம்மாவை யார்? பிரம்மா நம்மளையெல்லாம் தோற்றுவித்தார். பிரம்மாவை யார் தோற்றுவித்தார்கள் என்பதை இந்த பாடல்ல அருணகிரிநாதர் காட்டுகிறார். மண்கமல் உந்தி திருமால், உந்தி திருமால், திருமால் தன்னுடைய உந்தியின் வழியாக பிரம்மாவையே படைத்தார். அந்த பிரம்மா, திருமால் படைத்த பிரம்மா, மண்கமல் உந்தி திருமால். திருமால் எப்படி காட்சியளிக்கின்றார்? வலம்புரி ஓசையோடு காட்சியளிக்கின்றார். விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. அவருடைய வலம்புரி சங்கு உலகத்திற்கெல்லாம் நலம் பயக்கும் ஓசையை அவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஓசை உலகமெங்கும் கேட்டது. விண் சோலையிலே கேட்டது, குளக்கரையிலே கேட்டது. வாவி, வாவின குளக்கரையிலே கேட்டது. விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. எது கேட்டது? ஓசை வெளிவந்தது. யார் ஏற்படுத்திய யோசை? வலம்புரி சங்கிலே திருமால், வலம்புரி சங்கு வழியாக திருமால் ஊதிய அந்த சங்கு, அந்த கேட்ட அந்த ஒலி, அந்த மங்களகரமான ஒலி விண்கமல் சோலையில் வெளிப்பட்டது, அந்த குளக்கரையிலே வெளிப்பட்டது என்று அருணகிரிநாதர் காட்டுகின்றார். மண்கமல் உந்தி திருமால் வலம்புரி ஓசையந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. வேலெடுத்து, வெற்றிவேல முருகப்பெருமான் வருகிறார். வேலெடுத்து திண்கிரி சிந்த, திண்கிரி என்று சொன்னால் மலை, மலைப்பகுதி, திண் வலிமையான மலைகளை எல்லாம் பொடி பொடியாக்க ஆக்கக்கூடிய முருகப்பெருமான் வேலெடுத்து திண்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை. முருகப்பெருமான் எப்படி காட்சி அளிக்கின்றார் என்று சொன்னால் பிள்ளை வடிவத்திலே பாலமுருகனாக காட்சி அளிக்கின்றார். அவருடைய இடுப்பிலே, திருவரை என்று சொன்னால் இடுப்பு, கிண்கிணி ஓசை, அவர் இடுப்பிலே
அவர் அருணாவாக கட்டியிருக்கக்கூடிய அந்த அருணா கயிற்றிலே தொங்குகின்ற அந்த மணிகள், கிண்கிணி ஓசையோடு இருக்கக்கூடிய மணி, நம்முடைய மணி அது 10 அடி 15 அடி தூரத்துக்குத்தான் கேட்கும். ஆனால் முருகப்பெருமான் கட்டி அவர் சலங்கை ஒலியோடு ஆடுகின்ற அந்த ஒலி 14 லோகமும் கேட்கின்ற அளவிற்கு, 14 லோகத்திலே வாழுகின்ற மக்களுக்கும் அருள் பாலிக்கின்ற வகையிலே இவருடைய மணியோசை இருக்கின்றது. திருமாலுடைய மணியோசை உலகத்தை உய்விப்பதற்கும் உலகத்தை வாழ வைப்பதற்கும் பயன்படுகின்றது. 14 லோகங்களையும் வாழ வைப்பதற்கு முருகப்பெருமான் பாலமுருகனாக இருந்து தன்னுடைய இடுப்பிலே கட்டி இருக்கக்கூடிய மணிகளை தன்னுடைய நடனத்தின் மூலமாக, ஆடலின் மூலமாக, பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த 14 லோகங்களும் அருள் பெற்றன, ஆனந்தத்தில் திளைத்தன, பரமானந்தம் கொண்டன என்கின்ற செய்தியை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக காட்டி, மண்கமழ் உந்தி திருமால் வலம்புரி ஓசை என்ற விண்கமழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தென்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிண்கிணி ஓசை 14 உலகமும் கேட்டதுவே என்று அருணகிரிநாதர் சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த செய்தியை பக்த பெருமக்களாகிய உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் காணிக்கையாக்கி இன்றைய முத்தாய்ப்பு பாடலாக அந்த 92வது அந்த பாடல் நமக்கு அமைந்த சந்தர்ப்பத்தினால நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த 4 பாடல்கள் தடைப்பட்டு விட்டன என்று கூறி, அந்த கால அவகாசம் 2வது பாடலிலேயே கடினமான பாடலை நம்ம சுலபமாக பாடலாக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்த பொழுது ஏற்பட்ட அந்த கால விரயத்தை நம்ம கணக்கிலே எடுத்துக்கொண்டு இன்றைய வகுப்பிலே நம்ம 3 பாடல்களை முத்தாய்ப்பாக சிந்திப்பதற்கு இறைவன் திருக்கருணை பாதித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி, இந்த பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்கள், கந்தர் அலங்கார பாடல்கள் வரிசையிலே இன்றைக்கு நம்ம பார்த்த 3 பாடல்களும் மிகச்சிறந்த பாடல்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் பிரேமா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கை மலர்களாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா முடிச்சிட்டீங்களா ஐயா? வணக்கம், முடிச்சிட்டேன். ரொம்ப அருமையா இருந்தீங்க. 2வது பாடல், முதல் பாடல்லாம் மிக சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. 91வது பாடல்ல கருமான் மருகனைன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பாயிண்டா குறிச்சு கொடுத்தீங்க. கருமான் மருகனை 1, செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குலவனை 2, சேவர்கை கோலனை 3, வானமுய்ய பொறுமா வினிச்செற்ற போர் வேலன் 4, கன்னி பூகமுடன் தருமாமருது செங்கோடனை அப்படின்ற அந்த 4க்கும் பிரிச்சு எப்படி படிக்கணுன்றதும் அழகா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. கருமா முருகன்னா நம்ம இவர் தான் கருமை நிற முருகனுடைய திருமாலுடைய மருமகன்றத அழகா முதல்ல விளக்கம். செம்மான் மகளை களவு கொண்ட சிவந்த மான்ல அந்த வழியில பிறந்த வள்ளியா வள்ளி, அவளுடைய முருகன் திணைப்புறத்துல வாழ்கின்ற அந்த விட வள்ளி அம்மாவை முருகன் அவளை விரும்பினார் இல்லையா. அதனால அந்த வருமா குலவனினா அப்படின்றத அழகா எடுத்து அந்த 2வது வரைக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. சேவர்கை கோலனி அப்படின்றத 3வதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. சேவர்கை கோல்னா வேல்கொடியை தாங்கி நிற்கின்ற பெருமான்றத அந்த 3வது விளக்கம். வானமுய்ய பொறுமா வினை செற்ற போர் வேலனை 4வதுக்கு அது என்ன சொல்றது, வானமுய்ய பெருமான வினை செற்ற போர் வேலன், நம்மளுடைய வினையெல்லாம் தீக்க கொடுக்கின்ற பெருமான் அப்படின்றது அந்த 3வது. அதாவது தேவர்களுடைய வினை, நம்மளோட வினை இல்லாம தேவர்களுடைய வினை எல்லாம்
தீர்க்கக்கூடிய பெருமான் சொல்லி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த 5வது அவர் எப்படி இருக்குன்னா முருகப்பெருமான் திருச்செங்கோடுல இருக்கிற முருகப்பெருமானுடைய இடம் எப்படி இருக்குன்னா செழிந்த பாக்கு மரங்களும் மாமரச் சோலைகள் நிறைந்து அந்த சிறப்பான ஒரு திருச்செங்கோடு காட்சி கொடுக்கிறாருன்னு சொல்லி அருள்கிறாரு அப்படின்றத அந்த பாடல் மூலியமா நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. முதல் பாடல் பொறுமையா ரொம்ப அழகா தெளிவான முறையில பதம் பிரிச்சு ஒவ்வொன்னா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க அந்த முதல் பாடல்ல. 2வது பாடல் ரொம்ப சிறப்பு. தொண்டர் கண்டு இந்த பாடலாம் எங்களுக்கு முதல்ல புரியல. என்னது சண்டை தண்டை அப்படின்லாம் படிச்சோம். ஆனா தொண்டர் கண்டுனா எப்படிலாம் பெருமானை இறைவனை நம்ம எப்படி முதல்ல காணணும், அதுக்கப்புறம் அவர் அருளை பெறணும், படிநிலையில தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் அந்த அருள் ஞானத்தை பெறணும். அப்ப நம்ம பெற்றுனா சுத்த ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்புறம் என்னது பெருமானுடைய இந்த சண்டை தண்டை வெஞ்சூர் முருகன் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, போர்க்கோணம் கொண்டு வராரு அவரு. வெஞ்சூர்னா போர்க்கோணம் கொண்டு வேகம் மண்டலம் தாங்கி வராரு அவரு, மண்ணுலகம் தாங்கி வராரு. அப்ப கொண்டு பண்டு அண்டர் அண்டம்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய அண்டர்கள் அவர்கள மண்டி மிண்ட மிருங்கன்னா அவங்க எல்லாம் பயந்துருக்கிறாங்க, மண்டி அஞ்சுக்கிறாங்க. அந்த அஞ்சு இருக்கக்குள்ள கண்டு உருண்டு அண்டல் உண்டு ஓடாம இருக்க அப்படின்னா கண்டு உருண்டுன்னா அவங்க எல்லாம் ஓடி உருளாம இருக்க முருகப்பெருமான் அவர் அருள் புரிஞ்சிருக்கிறாருன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது நீங்க சொல்லுது. அவங்கெல்லாம் அந்த அஞ்சு ஓடக்கூடாது, அரண்டு உருண்டெல்லாம் ஓடாம இருக்க அவர் முருகப்பெருமான் அசுரர்களை ஒழித்தாரு. அந்த மாமரமா இருக்கக்கூடிய அந்த அசுரனை 2வது காத்தாருன்னு சொல்லி அழகா தேவர்களை காத்தாருன்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க 2வது பாடல. 3வது பாடல் முழுசும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஏன் அப்படியா? 3வது பாடல் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்க போல இருக்க. டைம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அது 3வது பாடம் நான் கேட்கலங்கய்யா. போயிட்டு வரத்துக்குள்ள முடிச்சு, நான் குப்பை கொட்டிட்டு வரத்துக்குள்ள முடிச்சிட்டீங்களா? 1 மணி நேரம் ஆகி போச்சு. பக்தர்களுக்கு அந்த நம்ம குறிப்பிட்ட டயத்துல நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அடுத்த வார தொடர்ச்சியில அந்த 3வது பாடலை எடுத்து அப்புறம் 4வது பாடலுக்கு போகணும். சரிங்க சரிங்க. அப்புறம் அழகா சொன்னீங்க முருகப்பெருமானை எப்படிலாம் நம்ம வணங்கணும்னா அறமும் பொருளும், அதாவது வள்ளுவர் வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் சொன்னீங்க இல்லையா, நமக்கு எப்படி அந்த நெறியில வாழணும், அந்த நெறியில இருக்கணும். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே நீங்க ஆரம்பிச்சுங்க, சங்கடங்கள்லாம் மறந்து விட வேண்டும். நீங்க நிகழ்காலத்துக்கு நம்ம வாழ பழகிக்கணும். ஆனா இக்கணமே எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டோம் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில எங்கெங்க செம்மைப்படுத்துறோம், ஒரு துக்கம் வந்தாலும் அழுதுடுறோம், சந்தோஷமா தான் மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். ஆனா அந்த நெறியில நம்ம வர முடியல. ஆனா அந்த நிகழ்காலத்துல இக்கணத்திலேயே அந்த பெருமானை நினைச்சு நினைச்சு வழிபாடு செய்யணும். மகிழ்ச்சியாக அறநெறியில வாழணும். அந்த அறநெறியில பொருள் ஈட்டணும். அந்த ஈட்ட வேண்டிய பொருளை நம்ம எப்படி அறமா செயல்படுத்தணும்ன்றத அந்த முதல் கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த வள்ளுவர் வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு போய் எப்படிலாம் வாழணும்ன்ற அந்த வகுத்து நீங்க அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த மாதிரி சிறப்பா இருந்ததுங்க. இன்னைக்கு ரொம்ப அருமையான இந்த 2 பாடலுக்கு அடியன் கேட்டேன். 3வது பாடல் முடிச்சிட்டீங்க சீக்கிரமா. 3வது பாடல் கேட்கல, ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான ஒரு விளக்கம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சிவாய நம. நன்றிங்க. வான்மையில் வளாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுக வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம.